90 ml படத்தோட டைரக்டரான அனிதா வந்து சூப்பர் டீலக்ஸ் படம் வந்து பார்த்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ அந்த படத்தை பற்றி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கல்ச்சர்டு பீப்புள் ஆர் நாட் yet to accept hashtag 90 ml girls wanting to live life on their own terms popularly known as அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் என்னோட படத்தில் வந்து 5 பொண்ணுங்க இருந்தாங்க, இந்த படத்தில் 5 பசங்க தான் இருக்கிறாங்க. ஹேஷ்டாக் சூப்பர் டீலக்ஸ் ஃபிலிம். ஸோ இது மட்டுமே இல்லாமல் அந்த படத்தோட டைரக்டரான தியாகராஜ குமாரராஜாவையும் டேக் பண்ணி பெண்களை பற்றி இழிவாகவும் பேசிட்டீங்க, ப்ராஸ்டியூட்ஸையும் வந்து படத்தில் வச்சுட்டீங்க, டிரான்ஸ்ஜெண்டரை பற்றியும் வந்து கலாச்சிருக்கிறீங்க. இஸ் தேர் எனி சான்ஸ் ஃபார் தெம் டு பி அக்செப்டட் அப்படின்னு சொல்லி நம்ம தியாகராஜ குமாரராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது மட்டுமே இல்லாமல் இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, இந்த படத்தை மட்டும் எப்படி உங்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மட்டுமே இல்லாமல் ஐ எம் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் த பீப்புள் டு கமெண்ட் ஆன் த கண்டென்ட் ஆஃப் த ஃபிலிம் ஹேஷ்டாக் 90 ml ப்ளீஸ் எஜுகேட் மீ ஆன் த ஸ்டோரி ஆஃப் சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை சொன்னது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு சில பார்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தாட் இட் வாஸ் ஆல் ஓவர் என்கேஜிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது மட்டும் இல்லாமல் உங்கள் படத்தில் அப்படி என்ன நீங்கள் மெசேஜை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் தான், ஹோமோசெக்சுவாலிட்டி should be accepted, a woman must be bold and not put up with shit for the sake of society, a husband should not take his wife for guaranteed express அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலிமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹோமோசெக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப போல்டாக இருக்கணும், ஸோ அது கூடவே சொசைட்டிக்காக வந்து கண்டதையும் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லைன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து என்னோட படத்தில் நானும் வந்து மெசேஜ் வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொன்னது மட்டும் இல்லாமல் கடைசியாக இன்னொரு விஷயம் சொல்லி அவங்களோட ட்வீட்ஸை வந்து முடிச்சிருக்காங்க. டியூட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் சம் பாய்ஸ் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு உமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக அவங்க எதுக்காக இந்த ட்வீட் போட ஆரம்பிச்சாங்க, எதுக்காக இதை எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, 90 ml படத்தை வந்து உங்களால் ஏற்றுக்க முடியல, அடல்ட் கண்டென்ட் ஓரியன்டட் மூவின்னு தான் வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த சூப்பர் டீலக்ஸ் படமும் வந்து அமைஞ்சிருக்குது. என்னோட படத்தில் வந்து 5 பொண்ணுங்களை வச்சு நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து அவங்க 5 பசங்களை வச்சு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய மாதிரி கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை மட்டும் உங்களால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லி வந்து அந்த டைமில் வந்து யாரெல்லாம் வந்து எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சமர்ப்பிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்டை வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு யாருமே வந்து ரியாக்ட் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்க போட்ட அந்த ட்வீட்டுக்கு யாராச்சும் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.